ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா, பகிர்ந்துண்ணும் காக்கை பாடம் கற்க மனிதனை பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்மள எத்தனை பேர் காக்கைக்கு சோறு வைக்கும் போதும் அதை நாம் கவனிச்சிருக்கிறோம். ஒரு சோற்று பருக்கை கிடைத்தாலும் அது தனியாக சாப்பிடாது. காக்கா என்று கத்தி தன் சுற்றத்தையே பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு ஒன்றாக அமர்ந்து தான் சாப்பிடும். ஆறறிவு படைத்த மனிதன் அந்த பறவையிடம் கற்க வேண்டிய ஆக சிறந்த வாழ்வியல் பாடலை தான் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திருமூலர் தன் திருமந்திரத்தில் 10ஆம் திருமுறை எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. ஆர்க்கும் இடிமின் அவரிவர் என்னன்மின் பாத்திரந்துன்மின் பழம்பொருள் போற்றன்மீன் வேட்கையுடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மீன் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமீனே. இதோட எளிமையான அர்த்தம் இது தாங்க. பாகுபாடு பார்க்காதீங்க. பசியோடு வாரவங்க யாராக இருந்தாலும் இவர் நம்ம ஆள், அவர் வேண்டாதவர் அப்படின்னுலாம் வித்தியாசம் பார்க்காம சாப்பாடு போடுங்க. பார்த்து சாப்பிடுங்க. சுற்றிலும் பசியோடு யாராவது இருக்காங்களான்னு பார்த்துட்டு அவங்களுக்கும் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுங்க. நாளைக்கு வேணும்னு உணவை ஒழிச்சு வச்சு பழையதாக்கி வீணாக்காதீங்க. சுயநலம் வேண்டாம். அதாவது சாப்பாடு மேலே பேராசப்பட்டு மற்றவங்களுக்கு கொடுக்க மனசில்லாமல் அவசரமாக தனியாக அள்ளி முழுங்காதீங்க. காக்கையிடம் கற்றுக்கொள். அதாவது பகுத்தறிவு இல்லாத ஒரு காக்கா கூட இறை கிடைச்சா தன் இனத்தை கூப்பிட்டு பகிர்ந்து வாழுது இல்லையா? மனிதர்களாகிய நாமும் அந்த பகிர்ந்துண்ணக்கூடிய காலம் அறிந்து வாழ வேண்டும். செல்வமும் உணவும் நாம மட்டும் சொகுசாக வாழ்வதற்கு அல்ல, இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதற்கே. இன்று முதல் நம்மால் முடிந்த ஒரு சிறு பகிர்தலை தொடங்குவோம். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.